இவ்வளோ மகத்தான அறிஞர் பெருமக்களும் நிறைந்திருக்கும் இந்த சபையிலே நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க உட்கார்ந்துருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சண்டே ஸ்கூல் ஆக்சுவலாக சின்ன பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமையானால் கடவுளோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள கடவுளுக்கு உட்பட்டு வளர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம என்ன சொன்னாலும் பசங்க கேட்குறதில்ல. அம்மா அப்பா சொல்லும்போது அதில் அன்பு கலந்து நீங்கள் நிறைய செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்குறதுனால எங்கே அனுப்புகிறீங்க? சண்டே ஸ்கூல் அனுப்புகிறீங்க. சண்டே ஸ்கூலில் அவங்களோட சம வயசு பசங்களோட சேர்ந்து பேசி கலந்து இருந்து விளையாட்டாக யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவரோட வார்த்தைகள் சத்தியம் சொல்லிட்டு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க. இங்கே டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு முதல்கண் வணக்கம். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பின்னாடியெல்லாம் கட்டுங்களா? ஓ, இப்போ நம்ம உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். என்னென்னா, குழந்தைகளை வளர்க்குறதுல அம்மா அப்பாவோட பங்கு பெரிய பங்கு. அதுக்கு அடுத்தது டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாரோட கடமைகளையும் நம்ம கரெக்டாக செய்கிறதுக்கு முதல்ல யாரை சார்ந்திருக்கணும்? கடவுளை சார்ந்திருக்கோம். பசங்களுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நேரில் போய் பார்க்க முடியாது. நம்ம நேரில் பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்லி வளர்த்துறோம்? நீ என்ன செஞ்சாலும், எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், என்ன பேசினாலும் உன்னை யார் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்கிறோம்? ஆண்டவர் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அப்படி சொல்லும்போது பசங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஸோ கடவுளுக்கு பொதுவாக நம்ம நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், உண்மையை பேசணும், தெளிவானவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பைபிளில் உள்ள நீதிமொழிகளை சொல்லிக் கொடுத்து வளருங்க. நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ கிறிஸ்டியானிட்டி பற்றி நிறைய எனக்கு தெரியாது, இருந்தாலும் கொஞ்சோண்டு தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, பைபிளில் உள்ள ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு மிக சின்ன வயசுலேருந்தே ஆளை பதிச்சு கொடுங்க. நீதிமொழிகள் முழுசையும் உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். பைபிளில் நீதிமொழிகள் இல்லாத வசனம் வேறு எங்கே இல்லைன்ட்டு நான் சொல்லுவேன். அந்த ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு வேறு எந்த அறிவுரையுமே தேவைப்படாது. அதில் ஒரு விஷயம் உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் வார்த்தைகளே தள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் அதுதான். எல்லாருக்கும் தகப்பனை போல் அறிவு சொல்கிறதுக்கும் தாயை போல் காத்து நடத்துறதுக்கும் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அந்த தகப்பனையும் தாயும் வார்த்தைகளையும் மீறி நம்மளுக்கு யாரும் நல்லது செய்ய போகிறதே இல்லை. ஆனால் பிள்ளைங்க வளர என்ன தோணுன்னா, அம்மா என்ன சொன்னாலும் இவங்க வயசுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது தோணும். அப்பா சொல்கிற வார்த்தைகள்லாம் எப்போ நம்மளுக்கு சரின்னு தோணுனா, நீங்கள் ஒரு ஸ்டேஜை கடந்து போவீங்கள்ல, அப்போ தான் அப்பாவோட வார்த்தைகள் சரின்னு தோணும். அப்போ அப்படி தோணும்போது அப்பாவும் நம்மளும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருப்போம். ஈவன் குழந்தைங்கன்ட்டு இல்லை, நம்மளுமே அப்படி தான். என்னோட வயசில் இருக்கிறவங்களோ இல்லை எனக்கு கீழே இருக்கவங்களோ நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாருமே எப்படி தான் நினைக்கிறோன்னா, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதை விட கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லா அறிவுமே எங்கே தான் போகுது? எல்லா அறிவுமே யார் கொடுக்குறது? எல்லா அறிவுமே உங்களை படைக்கும் போதே கடவுள் கொடுக்குறார். இந்த அறிவு உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு உங்களுக்கு நல்லதோ அதை தரும். நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருந்தாலும், நீங்கள் ரொம்ப முட்டாளாக இருந்தாலும் எல்லாருமே எங்கே பிறந்து எங்கே போகிறோம்? தாயோட வயிற்றில் பிறந்து கல்லறைக்குள்ளே போகிறோம். அந்த நடக்க போகிற அந்த காலத்தில் யாருக்கு பொதுவாக நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க? நியாயமானவைகளை செய்து செம்மையானவைகளை செய்து இந்த உலகத்தில் நம்மளால் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை கையில் எடுத்துகிட்டு நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளோட வார்த்தைகளினால் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது, நம்மளால் யாருக்கும் நல்லது செய்ய முடியலனாலும் என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் தீங்குதல் செய்யக்கூடாது. அம்மா அப்பா பேச்சை கேட்டு கரெக்டாக நடந்துக்கணும். இல்லாமல் எல்லா சபையிலையும் எல்லா வார்த்தைகளிலையும் எல்லா மனுஷர்களுக்கும் இந்த காலத்தில் வேண்டிய ஒரு விஷயம் பணிவு. நிறைய பேர்கிட்ட அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் தலைவராக இருக்கிறன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருக்கணும்? அந்த கூட்டத்தில் எல்லாரையும் பொறுத்து போகிற பணிவு உங்களுக்கு வேணும். கொஞ்சோண்டு படிச்சிட்டோம், நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம், அம்மா அப்பா கார்ப்பரேஷன் ஸ்கூல் படிச்சிருக்காங்க. உங்கள் அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது, உங்கள் அளவுக்கு ஃப்ளூயன்சி அவங்களுக்கு இருக்காது, உங்கள் அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி செல்லு பார்க்க தெரியாது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்காது,
வாட்ஸ்அப் நிறைய பார்க்க தெரியாது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் இருக்காது. அந்த தேவையில்லாத எதுவுமே யாருக்கு தெரியாது, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அது தெரியாதுன்ற காரணத்துக்காக அவங்க எல்லாம் எதுவுமே தெரியாதவங்கையில் உங்கள் வயசெல்லாம் கடந்து உங்களை போல் வளர்ந்து உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தாய் பருந்து குழந்தைகளை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து பிள்ளைங்களை வெளியே கூட்டு போகும்போது கவனிச்சிருக்கீங்களா? பிள்ளைங்களை வந்து எப்படி கூட்டு போவாங்க? இங்கே இடிச்சிடக்கூடாது, இங்கே இடிச்சிடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது, பஸ் போனால் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ சேஃபாக கூட்டு போகிற பிள்ளைங்க தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிறாங்க, நீ கையை பிடிச்சி கூட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, விட்டு எனக்கு நடக்க தெரியும் சொல்கிறாங்களா சொல்லலையா? சொல்லுவாங்களா சொல்லலையா? சொல்லுவாங்க. ஸோ அம்மா அப்பா நடத்துகிறாங்களே இல்லையோ, டீச்சர்ஸ் நடத்துகிறாங்களே இல்லையோ, நீங்கள் வணங்குற தெய்வம் வந்து உங்களை வந்து கரெக்டாக வழி நடத்தும். அதுக்குள்ளே எல்லா வசனங்களையும் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன செய்யணும், யாது செய்யணும்னு யார்கிட்டையும் கேட்க வேணாம். யார்கிட்ட கேளுங்க. காலையில் எந்திரிங்க, 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 6 மணிக்கு எந்திக்கிறவங்க நல்லவங்க, 6 மணிக்கு பின்னாடி எந்திக்கிறவங்க சோம்பேறி. ஸோ எப்போ எதுக்குள்ளே எந்திக்கிறதுக்கு பார்ப்போம், 6 மணிக்குள்ளேயாவது எந்திக்கிறத பார்ப்போம். உங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பாடு வாயில் வந்து ஊட்டுறதுக்கு யார் இருக்காங்க? அம்மா இருக்காங்க. ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிலேருந்து 8 மணிக்கு 2 மணி நேரம் உங்கள் டைம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தை ஒரு 10 நிமிஷத்தை யாருக்கு ஒதுக்குங்க? ஆண்டவருக்கு ஒதுக்குங்க. போய் அவர்கிட்ட நில்லுங்க. நேற்றுக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. என்ன செய்யணும்னு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு நான் பேசுறது நிறைய விஷயங்கள் புரியுமா என்னன்னு தெரியல. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து அருமையாக சொல்லி கொடுத்துருப்பீங்க. சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? எனக்கு முழுசுன்னு தெரியல, சொல்லுங்க. ஓகே, அந்த அக்கா வாய சேவலை நல்லா கேட்குது. நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை துதிகளோடையும் சோஸ்திரத்தோடையும் வைக்கணுமா? வச்சா உங்களுக்கு எது நல்லதோ அதையெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தந்துடுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நான் சின்ன பசங்கள்ல நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிங்களா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், உங்கள் பாப்பா என்ன செய்யணும், உங்கள் தம்பி என்ன செய்யணும், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், இது எல்லாம் யார்கிட்ட சொல்ல போறீங்க? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் துதிகளோட கூட சோஸ்திரம். ஏற்கனவே நடந்த எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன சொல்லுவீங்களா? தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல புருஷன், நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல பொண்ணு, நல்ல பையன், 2 பையன் 2 பொண்ணு, நல்ல ட்ரெஸ்ஸு, என்னென்ன சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு வாய்ச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்தது உங்களோட ரெக்வஸ்ட்டை கேளுங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அதுல எது நம்ம வந்து நிறைய கேட்போம். கார் வேணும், ஜீப் வேணும், பஸ் வேணும், சினிமா போகணும் கேட்கலாம். கேட்குற எல்லாத்துலேயும் எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் எப்போ தரணுமோ அதை அந்தந்த காலத்துல கர்த்தர் சகலத்தையும் அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பான்னு இருக்கு. செய்து முடிப்பான்னு சொல்லலை, எப்படி செய்து முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க? நேர்த்தியாய் செய்து முடிப்பாராம். ஒரு வெள்ளரிக்காயை பிஞ்சா தந்தாதான் நல்லா இருக்கும், கரெக்டா? தேங்காயை இளநீரை கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அதே போல வாழைப்பழம்னா நல்லா கணிஞ்சி அதை சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த நேர்த்தியான காலம் யாருக்கு தெரியும்? கேட்க வேண்டியது நம்மளோட கடமை, தர வேண்டிய காலத்தில் தரப்போறது யாரு? கடவுள். ஸோ அதை அந்தந்த நேரத்தில் எது நீ கேட்குறியோ அது குறித்த காலத்தில் உனக்கு தரப்படும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் கேளுங்க. எது எது எப்போ வேணுமோ அது அப்பப்போ உங்கள் கையில் வந்து அடையும். இன்னைக்கு அப்பாட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட் கேட்குறீங்க, அப்பா கையில் காசு இல்லாட்டி 2 நாள் கழிச்சு பாப்பா நம்மளோட பிஸ்கட் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அந்த பிஸ்கட் உங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து அவசரப்படக்கூடாது. நான் கேட்டேன் நீங்கள் தரல, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸோ ஒரு கலர் பாக்ஸோ எல்லாத்தையும் நீங்கள் லைனாக கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்போ வசதிப்படுதோ, எப்போ கையில் காசு இருக்கோ, எப்போ அவங்களுக்கு வெளியில் கடைக்கு போகிற நேரம் இருக்கோ அப்போ கரெக்டாக நீங்கள் கேட்ட எல்லாமே எங்கே இருக்கும்? அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். உங்க சொந்த தகப்பனுக்கே அவ்வளோ உங்க மேல அக்கறை இருக்கும்போது கடவுளுக்கு உங்க மேல அக்கறை இருக்குமா? மிகப்பெரிய அக்கறை இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து கடவுளுக்கு பொதுவா எப்போதும் நம்மளை வந்து எல்லா வகையிலும் வழி நடத்துறது மிகப்பெரிய இறை அருள் மட்டுமே. அந்த இறை அருள் எந்த வழியில வேணா இருக்கலாம். ஸோ இறைவனுக்கு பயந்து எல்லாரும் வந்து நன்மையே நாடுங்க, நன்மையே செய்யுங்க. எப்போதும் நம்மளுக்கு நன்மையே கிடைக்கும். நீங்க நல்லது செய்ய நினைச்சீங்கன்னாவே உங்க பக்கத்துல ஒரு ஸ்டார் வந்து கடவுள் தூக்கி போடுவார். ஓ சரி இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் எல்லாம் சேர்ந்து எப்போதும் உங்களுக்கு ஒரு
நல்ல வழியை காட்டும். சரிங்களா? ஓகே, வாய்ப்பு தந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்கள் கூட இருக்கிற எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும், தலைவர் சார் அவர்களுக்கும், இன்னும் எங்கள் ஏடிஎஸ்பி சாருக்கும், இந்த சபையில் பேசியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி கூறி சிறுவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.